வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா பயணிகள் ரயிலுக்குள் மசாஜ் செய்வது போன்ற காணொலி வைரலானதால் விசாரணையை ஆரம்பித்த ரயில்வே திணைக்களம். கோட்டபாய ராஜபக்சே இல்லை என்றால் நாடு விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இன்றும் இருந்திருக்கும் என சுட்டிக்காட்டிய உதயங்க வீரதுங்க. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து மிகப்பெரிய தொகையை கைப்பற்றி சாதனை படைத்துள்ள போதைப்பொருள் தடுப்பு பணியகம். இனி விரிவான செய்திகள். பிபிசி டிராவலின் 2025 பயணிக்க சிறந்த 25 இடங்கள் பட்டியலில் இலங்கை 9வது இடத்தை பெற்றுள்ளது. இலங்கை பற்றி பிபிசி டிராவல் கட்டுரையில் இலங்கை அதன் மிக அழகான தேயிலை தோட்டங்கள், வரலாற்று கோயில்கள், ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இடங்களுக்காக பாராட்டப்பட்டுள்ளது. அண்மை கால சவால்களுக்கு மத்தியில் கண்டியில் முதல் 7 நட்சத்திர ஹோட்டல்கள், கொழும்பில் $1 பில்லியன் மெகா ரிசார்ட் மற்றும் புதிய விமான சேவையான ஏர்சேலோ அறிமுகம் போன்ற முக்கிய முன்னேற்றங்கள் மூலம் இலங்கை சுற்றுலா மூலம் மீண்டு வருகிறது. பார்வையாளர்கள் புதிதாக திறக்கப்பட்ட 300 கிலோமீட்டர் பீகோ பாதையில் சாகசங்களை மேற்கொள்ளலாம், அழகிய ரயில் பயணங்களை அனுபவிக்கலாம். மேலும் இலங்கை முழுவதும் சுயமாக ஓட்டும் ஓட்டோ வாகனம் மூலம் உள்ளூர் நகரங்களுக்கும் பயணிக்கலாம். அதன் புதுமையான மற்றும் நிலையான பயண சலுகைகளுடன் இலங்கை 2025 ஆண்டில் ஒரு சிறந்த இடமாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அன்பின் செல்வோஸ் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவே இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சாணக்கியன் மற்றும் சுமந்திரனை சந்தித்தார் என கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, தமிழ்நாட்டில் ஈழ தமிழர்களுக்கு என ஒரு வாக்கு வங்கி உள்ளது. அவை தமிழ் அரசியல்வாதிகளை சந்தித்தால் ஈழத்தமிழர்கள் எங்களுடன் எப்போதும் தொடர்பில் உள்ளனர் என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே கனிமொழி அவ்வாறு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். கனிமொழி மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இல்லை என்றால் நாடு விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இருந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, நீங்கள் ராஜபக்சவின் ஆதரவாளராக இருந்தால் பேருந்தில் பயணிக்கும் போது கூட கவனமாக பயணியுங்கள். ஒருவேளை யாருடைய காலையேனும் தவறுதலாக மிதித்துவிட்டால் கூட நீங்களும் சிறைக்கு செல்ல நேரிடலாம். கிரீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மக்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கான செயற்பாடுகளையே ஆகும். மக்கள் ஏனைய ஆட்சியாளர்களை நிராகரித்து அனுரகுமாரவை தேர்ந்தெடுத்தது அவர்களின் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பதற்கே ஆகும். வடக்கில் தமிழ் மக்கள் அனுரவிக்கு நம்பிக்கையோடு வாக்களித்தனர். கடந்த 16 வருடங்களாக சிறையில் தவிக்கும் 10 அரசியல் கைதிகளை அனுர அரசாங்கம் விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாக்களித்தனர். தமிழ் அரசியல் கைதிகள் இனவாதிகள் அல்ல. அவர்களில் ஒருவரோடு நான் சிறையில் இருந்தேன். இனவாதி என்றால் என் கழுத்தை அவர் நெரித்திருக்க வேண்டும். அவர் அவ்வாறு செய்யவில்லை. அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறியதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் 16 வருடங்களாக சிறையில் தவிக்கும் அவர்கள் இனவாதிகள் அல்ல. அவர்களை விடுதலை செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ குற்றவாளி என முடிந்தால் நிரூபியுங்கள். அவர் எந்த ஒரு ஊழலையும் இதுவரை செய்யவில்லை. அவரின் அருமையை நாட்டு மக்கள் மிக விரைவில் உணர்ந்து கொள்வார்கள். அவர் இல்லையெனில் நாங்கள் விடுதலை புலிகளின் ஆட்சியிலேயே தான் இருந்திருப்போம். அதேபோல் மஹிந்த ராஜபக்சே என்பவர் பயமறியாத ஒருவர் என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரயில் பெட்டிக்குள் மசாஜ் செய்வது போன்ற காணொலி வைரலானதை அடுத்து ரயில்வே திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது. புகையிரதத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தரவின் கூற்றுப்படி, குறித்த புகையிரதம் சுற்றுலா நோக்கங்களுக்காக தனியார் நிறுவனத்தினால் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் கட்டணத்திற்கு ரயிலை வாடகைக்கு எடுக்க அனுமதிக்கப்பட்டாலும் மசாஜ் செயற்பாடு குறித்து துறைக்கு தெரிவிக்கப்படவில்லை. வழக்கமான இயக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் ரயிலில் இது நடக்கவில்லை. விசாரணை நடந்து வருகிறது. மேலும் சுற்றுலா போலீசாரையும் இணைத்துள்ளோம். இதற்கு பொறுப்பானவர்களிடமிருந்து ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டால் அவற்றை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயசுந்தர தெரிவித்தார். பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து காவல்துறையினர் மேற்கொண்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக வாகன விபத்துகளால் ஏற்படும் தினசரி உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். போக்குவரத்து விபத்துகளால் தினமும் இறப்பவர்களின் எண்ணிக்கை போரின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இது கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் என்றும் வீதி ஒழுங்குமுறையை பேணுவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போரின் போது தினமும் 4 தொடக்கம் 5 பேர் வரையிலேயே உயிரிழந்ததாகவும் வீதி விபத்துக்களால் தினமும் 10 தொடக்கம் 15 பேர் நிரந்தரமாக ஊனமடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறப்பு எண்ணிக்கை ஒரு நாளைக்கு சராசரியாக 9 2 குறைந்துள்ளது. சில நாட்களில் எந்த உயிரிழப்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று சாலை விபத்துக்கள் எதுவும் பதிவாகாமல் குறிப்பிடத்தக்க சாதனை பதிவு செய்யப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அருகம்பை பிரதேசத்தில் பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கிடைத்த தகவல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களில் மாலைத்தீவை சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் அறிவித்துள்ளது. அந்த சந்தேக நபர்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்ததன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த சந்தேக நபர்களுக்கு தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட அதிபரிடம் ஆலோசனை கோரியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பணியகம் குருநாகல் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடமிருந்து 280 மில்லியன் ரூபாய் தொகையை கைப்பற்றியுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடம் மிகப்பெரிய தொகையை கைப்பற்றியுள்ளது. குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றிலிருந்து இந்த பணத்தொகை கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்பின் போது 18 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கேப்ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றில் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணங்கள் 20 வீதத்தால் குறைக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு POCSL இன்று அறிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மின்சார கட்டண பரிந்துரைகள் முறையான அனுமதியின் பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. நிதி அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டவுடன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்கக்கூடாது என இலங்கை மின்சார சபை முன்மொழிந்திருந்த நிலையிலேயே 20% மின் கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மத்திய வங்கிக்கும் சீனாவின் மக்கள் வங்கிக்கும் இடையிலான கைச்சாத்திடப்பட்ட இருதரப்பு நாணய மாற்று ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி மற்றும் சீனா மக்கள் வங்கி டிசம்பர் 2024 அசல் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் கீழ் இருதரப்பு நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு வெற்றிகரமாக புதுப்பித்தன. கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் நாணய மாற்று வசதி சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நிதி ஒத்துழைப்பை பிரதிபலிக்கிறது என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் சார்பில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவும் மக்கள் வங்கியின் சார்பில் சீன மக்கள் வங்கியின் ஆளுநர் பான் சொங்கெஷும் கையொப்பமிட்டனர்.